சொல்றா செல்வா. முத்து, போலீஸ்கார வர்ற வழியில நானும் சீட்டு பெல்ட் எல்லாம் போட்டு தாண்டா இருந்தேன். ஸ்பீட் உன்கிட்ட பிரச்சனை பண்ணல, அதே அருண் தான். எனக்கு அப்படிதான்டா தோணுது. வேணும்னே கரை வச்சு பழி வாங்கி போலீஸே கிண்டல் பண்ணுவீங்களாடான்னு வேற கேட்டான். அது ஒரு நாள் நாடகம் பாரு, இல்லைன்னா இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாப்ல. பிரச்சனை பண்ணுவான்டா. என்கிட்ட வரட்டும், அவர் கொட்டத்தை அடக்குறேன்னா தாத்தா கடை காலி பண்ணாப்லையே. ஆமா, அவர் தான் என் மேல இருக்க கோலையான்னு பாரு. ஏய், என்னடா கிண்டலா? ரெண்டு பேரும் சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா என்ன? மீனா என்ன நீயும் அதையே சொல்லி கிண்டல் பண்றியா? கிட்டு இவ இங்க உட்காந்து ஆளலான்னு பாத்துக்கிட்டு இருக்காடா. ஒன்னேன்னு சொல்லி அத்தைக்கிட்ட யாரோ பொய் சொல்லிருக்காங்க. பொய்யெல்லாம் இல்ல. நான் எப்போ அடக்கிருக்கலாமே. பிரிக்கிற மாதிரி வேலை பாக்குற ஆளுங்க எல்லாரும் பா, நான் யார்கிட்டயுமே அப்படி சொல்லவே இல்ல. ஆனா அத்தை வந்ததுல இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கும் எனக்கு வந்த பேச்சுவார்த்தை இல்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? நீ வேற வேற ஹீரோயின் ஆயிட்டு இருக்கிற. கெத்தா இருக்கணும். ஏங்க நீங்க வேற. நான் அடக்குறேன்னு சொன்னா அடக்கி காட்டணும். ஏங்க நிக்கணும். போ கத்துக்கு. வாங்கம்மா. எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. நிமிஷம். சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் போடணும். பண்ணி பாத்துக்கிறீங்க. இதுல என்னங்க இருக்கு? வேலைக்கும் போயிட்டு அம்மாவையும் பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ, அம்மா கொடுங்க, தட்ட கொடுங்க. கொடுத்துட்டு சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமா என்னை விட்டு நானு அம்மா தம்பி அக்காக்கு இறந்துட்டாங்கம்மா. அம்மா பொன்னியம்மன் கோயில் வாசல். அம்மா ஒரு நிமிஷமா, ஹாஸ்பிட்டல்ல தான்க்கா. நாளைக்கு ஒரு கல்யாண ஆர்டர் நமக்கு தெரிஞ்ச பூ கட்டுற அக்கா எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். நீயும் வந்தா சொல்லிக்கிறேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சீதா, காலை அடிச்சா? ஆமாக்கா, இப்ப பரவாயில்ல. இப்ப என் அக்கா கிட்ட உங்களை பத்தி சொல்லியிருந்தேன். எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. மருந்து மாத்திரையை விட அவ என்ன கவனிச்சுக்கிறதுலதான் கொண்டு வந்திருக்கீங்க. அவ அப்படிதாம்மா, பாக்கதான் எல்லா அக்கறையாவும் பாசமாவும் இருக்கிறவங்கள பாக்குறதே ரொம்ப கஷ்டம். பொண்ணு போற வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் சீதா கிட்ட குடுக்கறேன். சரிங்கம்மா. சரிக்கா, நான் வந்துடுறேன். போன வைக்கிறேன். டேப்லெட்லாம் மறக்காம சாப்பிடுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் டவுட் வந்து என்னங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுக்கு சானா பணத்தை கொடுத்து என்ன அந்நியமாக்குறீங்களா? ஐயோ, நேரத்துல என்ன வந்து பாத்துக்கிட்ட. உனக்காக ஏதாவது ஹலோ. சொல்லு மீனா. வந்துருவாரு. பூ மூட்டைலாம் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திருங்க. நிக்கும் நீ தான் செய்யணுமா? வீட்ல வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? நீ பாத்து வா. போகும்போது சத்யாவையும் கூப்பிட்டுக்கோங்க, ஒத்தாசையா வா, அப்படியே போலாம். இல்லங்க, மத்தியானத்துக்கு இன்னும் என் பொண்டாட்டி தடவை பெரிய ஆர்டர் எடுத்திருக்கிறா. சமையல் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க சாதியை தான் போற. அத நான் கூடவே இருந்து ரசிக்க வேணாவா? அடடா, வேலை செய்யறதுக்கு லஞ்சமா? இப்ப நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். ஹலோ, சொல்லுங்க. இன்னைக்கு தேதி மண்டபத்துக்கு போயிட்டானா டெக்கரேஷனை சிறப்பா பண்ணிடுவா. இன்னைக்கு அவ வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். வீட்லயே இருக்க வைக்கிறது முதல். ஏமா அவசரப்படுத்துறீங்க? சாப்பிட்டு கிளம்புற வழிய பாரு. மனோஜ், போலாம் மனோஜ். சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. விஜயா, சாப்பிட்டே வேலை இருக்குல்ல. ஞாபகம் மறதியா? அவங்க எடுக்கிறாங்க, நான் கொண்டு வந்து விடுறேன். வாப்பா, நீ அதை போய் பாரு. ஆமாமா, சீக்கிரமா தான் கிளம்பி இருக்கேன். சரி, ஏன் டென்ஷன் ஆகுற? இல்லைங்க போற. இல்லத்த, மாமாக்கு சாப்பாடு கொடுக்கல, அதான். ஓ, தெரியாதா? நான் அப்பா கீழே ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன். சரி. மீனா, ஷூப்பா. ஆண்டி. மீனா, இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வரமாட்டேன் சொல்றல்ல, அப்புறம் என்ன உனக்கு? உனக்கு நேரம் ஆகுது, கிளம்புமா. என்னம்மா வேலைக்கு போகாம இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டமா? நீ பாப்பா. டேய், நான் தோசை ஊத்தி கொடுக்குறேன். உட்கார. சாப்பிட்டு முடிச்சிட்டல, ஏந்திரி. என்னம்மா எப்பவுமே அப்புறம் உன் பொண்டாட்டியே தோசை போட சொல்லுன்னு சொல்லுவான். ஆரம்பிச்சிட்டா? நீ கிளம்பு, எந்திரி போ. நீ ஹோட்டலுக்கு தானே போற, அங்க போய் சாப்பிட்டுக்க கூடாதா? இருங்க, நான் விடுங்கல, நீ போ. மீனா, பெரிய ஆர்டர், நிறைய வேலை இருக்கும்ல. நல்லா எவ்வளவு நேரம் சாப்பிடுவே? சீக்கிரம் கிளம்பு. என்ன
இவன் ஹோட்டல்ல போய் சமைக்கலன்னா சாப்பிட வந்தவங்க சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா. சரிம்மா ஸ்ருதி வா. போதும் சாப்பிடு என்ன இருக்கு